வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இந்த vlog வந்து சாட்டர்டே எடுத்த vlog. அன்றைக்கி வந்து பௌர்ணமி பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். திருவண்ணாமலை கிரிவலம் வந்து போகிறோம். அந்த vlog தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து பாருங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நாம் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து 100% உண்மைதாங்க. அதே போல் சிவன் கோவிலுக்கு வந்து போகிறதெல்லாம் வந்து சிவன் வந்து நினைக்கணும், அப்போ தான் நம்ம வந்து அவருடைய கோயிலுக்கு வந்து போக முடியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உண்மைதாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து நாங்கள் கிரிவலம் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து மிஸ் ஆகிடுச்சு, போகவே முடியல எங்களால். சாப்பாடெல்லாம் கட்டியும் வச்சுட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி நின்றுட்டோம். சரி நின்றுட்டுமே அடுத்த பௌர்ணமிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். அந்த பேச்சே வந்து எடுக்கலை. மறுநாள் வந்து சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சடனாக வந்து சரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்புனது தாங்க கோவிலுக்கு. நாங்கள் கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா ஷார்ப் 8 மணிக்கெலாம் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்றைக்கி வந்து திருவண்ணாமலை பஸ் வந்து பார்த்தேங்க. அதேமாரி போகிற வரைக்குமே நிறைய பஸ் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து போயிட்டு இருந்தது. திருவண்ணாமலை கிரிவலம் வந்து எனக்கு வந்து 10 வயசாக இருக்கும்போது நான் வந்து அப்பா கூட வந்து போனது. அப்பாவும் நான் மட்டும் போனோம். அப்போ வந்து அப்பா வந்து நினச்சாரமா நான் வந்து நடக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்பயும் வந்து அதை எப்பயுமே சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து நானும் அண்ணாவும் பஸ்ஸில் வரதாதாங்க பிளான் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வரவே காரில் வந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவிலில் வந்து கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு டோல்கேட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தாங்க இருந்தது. அன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டிலேருந்து டிஃபனும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். போய் சாப்பிட்றதுக்கு போகிற வழியிலே வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டிலே வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்கே போய் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சுக்கு முன்னாடியே ஒரு டோல்கேட் வந்து வருது, அங்கே தாங்க உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே வந்து பெரிய பெரிய லாரிலாம் வந்து வெயிட் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம். இந்த வெயிட் பார்க்குற மிஷின் வந்து ஒர்க்கிங்கில் இல்லை, அதனால் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். இந்த லைட்டுக்காக தான் இங்கே வந்து உட்காந்தோம். நாங்கள் சாப்பிட்ற டைம் பார்த்தீங்கன்னா 10:45 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து அந்த டோல்கேட் ஆண்ட வரத்துக்கு திருவண்ணாமலை ஊருக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வண்டிலாம் நின்றுச்சு. அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருந்ததுங்க. கவர்மெண்ட் பஸ்லாம் வந்து அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே வந்து நின்றுச்சு. அங்கேருந்தே வந்து பஸ்ஸில் வரவங்களாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்திருப்பாங்க அவங்களாம். ரேவந்துக்கு வந்து இந்த கோலி சோடா வந்து எப்படி குடிக்கணும்னே தெரில, ஜூஸே வரலம்மா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தான். ரேவந்த் வந்து கரெக்டாக செங்கம் அப்படின்ற பிளேஸ் வரைக்குமே நடந்து வந்தான். அதுக்கப்புறம் தான் தூக்குங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி நடக்க விட்டோம். நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் சுத்தமாக நினைக்கவே இல்லைங்க. கோபுரத்தாண்ட மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் இருக்கும், அதுக்கப்புறம்லாம் உள்ளே போக வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சோம். இந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றியுமே இவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க. நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கூட்டம் வரும்னு. ஏன்னா நேற்றுமே பௌர்ணமி தான், வெள்ளிக்கிழமை நைட்டுமே. நேற்றையும் நிறைய பேர் வந்திருப்பாங்க, இன்றைக்கி வந்து வந்திருக்க மாட்டாங்க ரொம்ப பேர் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மலையை சுற்றியுமே அவ்வளோ கூட்டம் இருந்தது. அங்கே வந்து 1 மணிக்கு கரெக்டாக அந்த கோபுரம் எதிர வந்து நிற்கும் போது கரெக்டாக நான் டைம் பார்த்தேன். 1 மணி ஷார்ப்பாக இருந்தது. அது நான் நடந்து முடிக்கிறங்காட்டியும் பார்த்திங்கன்னா 6 மணி போல் ஆயிடுச்சு. ஒரு 11 கிலோமீட்டர் வரைக்குமே என்னால் நல்லாவே நடக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து சரியான கால் வலி வந்துருச்சுங்க. அந்த 2 கிலோமீட்டர் வந்து நடக்கிறவங்கள பார்த்திங்கன்னா பயங்கர கால் வலி வந்து எடுத்துடுச்சு எனக்கு. நாங்கள் வந்து அந்த மலையை சுற்றி முடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக வந்து 6 மணி கரெக்டாக முடிச்சிட்டோம். கரெக்டாக எங்கள் காருக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 6:45க்கெலாம் வந்து எங்கள் காருக்கும் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக சூரிய பகவானும் வந்து வந்துட்டார். வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து நினைப்பீங்க கிரிவலம் போகணுன்னா எப்படி நடப்போம், இவ்வளோ தூரம் நடக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க. பயப்படாதீங்க, அதெல்லாம் வந்து அசால்ட்டாக நடக்க வச்சுருவார். ஏன் சொல்கிறேன்னா சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே நடந்து வராங்க. அந்த ஒரு நம்பிக்கையோடு வாங்க, சிவபெருமான் வந்து அசால்ட்டாக வந்து நம்மளை நடக்க வச்சுருவார். எல்லாம் அவன் செயல் தாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.